SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை தகாத வார்த்தையால் பேசிய அர்ஜுனா எழுந்துள்ள கடும் கண்டனம். அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். யாழ் தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. மீண்டெழும் இசைப்பிரியாவின் படுகொலை விவகாரம், முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. அமெரிக்காவிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெளியேற்றம். தொடர்பன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறித்து வெளியிட்ட கருத்துக்கு வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாச உபத்தலைவர் நாகராச வர்ணகுலசிங்கம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்டு வரும் கருத்துக்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களும் எதிர்மறையான கருத்துக்களும் எழுகிறது. இந்த நிலையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை அர்ஜுனா தகாத வார்த்தையால் பேசியமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாகராச வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். யுத்த காலத்திலும் சரி, யுத்தம் முடிவடைந்த காலத்திலும் சரி, வெளிநாட்டில் உள்ள உறவுகள் இருப்பதால் தான் 100% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதை உணராமல் தேவையற்ற வசனங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் எவ்வளவோ இருக்கின்றன, அதை பற்றி பேசுங்கள். மக்களுக்கு தேவையானவற்றை பற்றி உரையாடுங்கள். நீங்கள் ஒரு சரியான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் காணாமல் போன தமிழ் மக்கள் குறித்து கேள்வி எழுப்புங்கள் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் கல்வி சீர்திருத்தத்திற்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கூறினார். ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளில் கல்வித்துறையில் உள்ள பல பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சினைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், பாடசாலைகளில் மாணவர்களை சேர்த்தல், நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு, புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவேன அமைப்பில் உள்ள சிக்கல்கள், நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரச பணியாளர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களின் விருப்புக்கு மாறாக சட்டவிரோதமாக தையிட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். சமகால அரசியல் தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். இது இனவாத கருத்தல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், சட்டம் சமமானது என கூறும் இன்றைய அரசு தனது நிலைப்பாட்டில் இருந்து படிப்படியாக மாறி தனது சுய நிலைக்கு வருகிறது என்றும் கூறினார். தையிட்டி விகாரை விவகாரம் இன்று தமிழ் மக்களின் இருப்புக்கு சவாலாக மாறியுள்ளது. மக்களின் காணி அவர்களுக்கே உரியது, ஆனால் இன்று அது மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் காணி அவர்களுக்கே உரியது, ஆனால் இன்று அது மறுக்கப்படுவதாக தெரிகிறது. நீண்ட காலமாக ராணுவத்தினரது பிடிக்குள் இருந்து எமது மக்களின் காணிகளில் அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசினதும் பௌத்த கட்டமைப்பினதும் இந்த அதிகார இருமாப்பு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அவர் கூறினார். அதனால் குறித்த காணி நிலங்களின் உரிமையாளர்கள் தமக்கான நியாயம் கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இதுவரை நிறைவேறாத நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பல முரணான கருத்துக்கள் கூறப்பட்டு திசை திருப்பும் முயற்சியொன்று உருவாக்கப்பட்ட நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பும் காட்டப்பட்டது என்றும் கூறினார். இலங்கையின் வேறு சில பகுதிகளில் இந்து கோயில்கள் சில இன முரண்பாட்டை உருவாக்கும் என்ற தோரணையில் இடிக்கப்பட்டும் இருக்கிறது. அதனால் நாட்டில் வாழும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே சட்டம் என்று கூறும் இந்த அரசு இந்த விகாரையையும் இன முரண்பாட்டை உருவாக்கும் ஒன்றாக கருதி இடிக்கப்படுவது அவசியம் என்றும் கூறினார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதியை பெற்றுத்தர அனுர தரப்பு உறுதியளித்ததைப் போல நிமலராஜன் தொடக்கம் இசைப்பிரியா வரையான அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியையும் பெற்றுக் கொடுப்போம் என்று பிரதமர் உறுதிப்படுத்துவதுடன் செயல் வடிவத்தையும் காட்ட வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதி வேண்டி அவரின் மகள் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நாம் உறுதியாக இருப்போம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். ஊடகத்துறையில் பணியாற்றியதுடன் கலைத்துறையிலும் சிறப்பான படைப்புகளை வழங்கிய இசைப்பிரியா இறுதிப்போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மே 17 வட்டுவாகலில் ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு சனல்பூர் ஊடகத்தின் ஊடாக ஆதாரங்கள் வெளிவந்தன. இதன் அடிப்படையில் சரணடைந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட முறை மனிதகுலமே வெட்கி தலைகுனியும் அளவுக்கு அசிங்கமானது. எனவே பிரதமர் அவர்களே, நீங்களும் பெண்ணென்ற வகையில் இசைப்பிரியா
இசைப்பிரியாவுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள் என்றும் அவர் கூறினார். இறுதிப் போரில் இசைப்பிரியாவின் கணவர் ஸ்ரீராம் கொல்லப்பட்டதுடன் அவரது மகள் அகல்யா பிறந்த 2 மாதங்களில் மருத்துவ வசதியும் பால்மாவும் இல்லாமல் புது மாத்தளனில் இறந்தார். அத்தனை துயரங்களையும் சுமந்து கொண்டு சரணடைந்த இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையிலேயே இவர்களுக்கான நீதி கிடைக்குமா என்று குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்கள் வெளியேற்றப்படலாம் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக சந்தேகிக்கப்படும் 104 இந்தியர்களை அமெரிக்கா சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு திருப்பி நாடு கடத்தியிருந்தது. இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி டெல்லியில் நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சில விடயங்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் மோசமாக நடத்தப்பட்டது குறித்து அமெரிக்காவிடம் கவலை தெரிவித்தோம். இதுபோன்ற செயலை தவிர்த்திருக்கலாம் என்று கூறினோம். நாடு கடத்தப்படுபவர்களை தவறாக நடத்தக்கூடாது என்று அமெரிக்க அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றார். அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்கள் வெளியேற்றப்படலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட இருப்பதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. 298 பேரின் விவரங்கள் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறதாகவும் தெரியவருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை தகாத வார்த்தையால் பேசிய அர்ஜுனா எழுந்துள்ள கடும் கண்டனம். அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். யாழ் தையிட்டு விகாரை இடிக்கப்பட வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. மீண்டெழும் இசைப்பிரியாவின் படுகொலை விவகாரம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. அமெரிக்காவில் இருந்து 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெளியேற்றம்.